ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சமீபத்தில் என்னோட நண்பர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. இப்போ அவரோட பொண்ணு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ பழைய பாலிசியில வந்து பொண்ணை வந்து டிபெண்டன்ட் சைல்டாக வச்சிருந்தாரு. ஸோ இப்போ மேரேஜ் ஆனதுனால அந்த பொண்ணை வந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாமா அல்லது அவங்க தனி பாலிசி பண்ணலாமா கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு அதான் சொல்லியிருந்தாரு. பையன் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கான், அவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது ஒரே பதில் என்ன அப்படின்னா, நீங்க இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து டிபெண்டன்ட் சைல்டா இருந்தாங்க, மீன்ஸ் எக்கனாமிக்லி வந்து உங்களை சார்ந்து இருந்தாங்க. அதனால நீங்க வந்து டிபெண்டன்ட் சைல்டு அப்படிங்கிற கிளாஸ்ல வந்து அவங்களுக்கு பாலிசி எடுத்திருந்தீங்க, பிபி கம்மியா எடுத்திருந்தீங்க. இப்போ வந்து அவங்க வேலைக்கு போறதுனாலையும் மேரேஜ் ஆனதுனாலையும் உங்களுக்கு இருக்க போறதில்ல. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் ரினியூவல் பண்றப்ப அவங்கள தனியா அடல்ட் பாலிசியா ஒரு பாலிசி பிரிச்சுருக்கலாம். பெஸ்டான விஷயம். ஏன்னா டிபெண்டன்ட் சைல்ட்ல பதிவு பண்ணிட்டு அவங்க வந்து நான் டிபெண்டா இருந்தாங்கன்னா இது கிளைம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. கண்டிப்பா வந்து அந்த சைல்ட வந்து தனி பாலிசி கொடுத்துருங்க, கண்டிப்பா எடுத்துக்க முடியும். தேங்க்யூ.